நம்ம பைபிள்ல யூதா புஸ்தகத்துல அதுல 22வது வசனத்துல சிலருக்கு இரக்கம் பாராட்டி அப்படின்னு இருக்கு. இதை நிறைய பேர் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா என்ன நினைச்சிருப்பீங்க, சிலருக்கு தான் அப்ப நம்ம இரக்கம் பாராட்டணும், எல்லாருக்குமே நம்ம இரக்கம் பாராட்டக்கூடாது, முக்கியமா நம்ம பகைக்கிறவங்களுக்கு எல்லாம் இரக்கமே பாராட்டக்கூடாதுடா அப்படின்னு தானே தோணி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மத்தவங்கள நம்ம பாவத்துல இருந்து விடுதலையாக்குறதுக்கு நம்ம மத்தவங்க மேல பாராட்டுற இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டா, இப்போ ஒரு பேஷண்ட் இருக்காங்க, ரொம்ப நாளா அவங்களுக்கு முடியல, ஒரே நோய் அவங்களால பாதிக்கப்பட்டு இருக்காங்க, மருந்து மாத்திரம் அவங்கள கைவிட்டுருச்சு. அப்ப நம்ம அவங்களுக்கு எப்படி இறக்கம் பாராட்டலாம், அவங்கள அன்பு செலுத்தலாம், அவங்கள நேசிக்கலாம், அவங்க கிட்ட போய் பேசலாம், அவங்களுக்கு சரியாயிடும், நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, ஆண்டவர் இருக்கிறவரை சரிப்படுத்துவாருன்னு சொல்லலாம். ரெண்டாவது இறக்கம் எப்படின்னா, இப்ப நான் இங்க இருக்கிறேன், திடீர்னு என் பக்கத்துல தீ பிடிச்சிருச்சு, பக்கத்துல யாருன்னா இருந்தா என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு அதை ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்ப அவங்க என் மேல இறங்குறது, அது திடீர்னு ஒரு இறக்கம் வருது பாத்தீங்களா, அது ஒரு இறக்கம். அது வலுக்கட்டாயமா நம்மளை காப்பாத்துறது, வேணா தீல போனா அது சுட்டுடும் அப்படின்னு தெரிஞ்சு நம்மளை காப்பாத்துறது, அது ஒரு இறக்கம். மூணாவது இறக்கம் எப்படின்னா, இப்போ ஒரு தொற்று நோய் இருக்குது, நம்ம போனா நம்மளுக்கும் அது தொற்றிடும், அப்ப நம்ம என்ன பண்ணலாம், கிளவுஸ் போட்டுக்கலாம், சானிடைசர் யூஸ் பண்ணலாம், நம்மள நம்ம பாதுகாத்துக்கலாம். இப்படி ஒரு இறக்கம் இருக்குது. நம்ம இறங்கலாம், ஆனா நம்மளையும் நம்ம பாதுகாத்துக்கணும். இறக்கம் பாராட்டுறதுல கூட ஞானத்தோட இறக்கம் பாராட்டணும். ஏன்னா நம்ம மத்தவங்களுக்கு இறக்கம் பாராட்டி அவங்க பாவத்துல இருந்து நம்ம விடுதலை ஆக்குறோம்னு நினைச்சிட்டு நம்ம அந்த பாவத்துல விழுந்துடக்கூடாது. நம்ம ஹெல்ப் பண்ண போய் அப்புறம் நமக்கு யாருன்னா ஹெல்ப் பண்ண வேண்டிய நிலைமை நம்மளுக்கு வந்துடக்கூடாது. அதனாலதான் யூதா சொல்றாரு, சிலருக்கு இரக்கம் பாராட்டுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப புரிஞ்சுதா?